ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வீடியோ தான். காலையிலே வீட்டுக்கு வந்து வேறு டம டமன் தட்டின மாதிரி இருந்து நானும் குடுகுடுன்னு ஓடி போய் திறந்து பார்த்தா நம்ம மீன்கார பாட்டி தான். அம்மா இன்றைக்கி நான் சின்ன மீன்லாம் எடுத்துகிட்டு வரல, பெரிய மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க. சரின்னு நானும் யோசித்து பார்த்தேன். சரி இது எப்போ பார்த்தாலும் நம்ம சின்ன மீன் தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம், இன்றைக்காவது நம்ம பெரிய மீன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு சரி பாட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு விலை கேட்டேன். பாட்டியை 200ரூபான்னு சொன்னாங்க. சரி பாட்டி கையில் அந்த 200ரூபா கொடுத்துட்டு நான் பெரிய மீனை வாங்கிக்கின்னு குடுன்னு வீட்டு உள்ளே வந்துட்டேன். வீட்டு உள்ளே வந்துட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது மீனுடைய வாய் நீளமாக இருந்தது. சரி இது என்ன மீனாக இருக்கும்னு யோசித்து பார்த்தா, ஓஹோ இதுதான் கோலா மீனா. சரி கோலா மீனை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி இன்றைக்கி நம்ம தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்து முள்ளெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சிசரில் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மக்களே. சரி என்ன பண்ணுறது, நம்ம மீனை வாங்கிட்டோம், நம்ம தான் கட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழையும் கட் பண்ணிட்டேன். வாழை கட் பண்ணிட்ட பிறகு இப்போ மீனை பீஸ் போடணுமேன்னு சொல்லிட்டு சிசரில் கட் பண்ண முடியல. சரி குடுன்னு ஓடி போய் அருவாமனையை எடுத்துகிட்டு வந்து தேவையான அளவுக்கு பீஸ் போடணும்னு சொல்லிட்டு அருவாமனையில் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அருவாமனையும் ரொம்ப பழி வாங்கிடுச்சு மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அருவாமனையும் ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணிச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, மீனை வாங்கிட்டோம், சாப்பிட்டு தானே ஆகணும், சரி நம்மளே கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைப்பகுதியை கட் பண்ணும்போது தான் பார்த்தா நம்மளுக்குள்ளே ஒருத்தர் இருந்தார். யாருன்னு எட்டி பார்த்தா நம்ம செனை. நம்ம அதை வந்து செனைன்னு சொல்லுவோம், செனையும் சொல்லலாம், மீன் முட்டைன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே பார்த்தா அவர் எட்டி பார்த்துன்னே இருந்தார். சரி நம்ம என்ன பண்ணுறது, அருவாமனையில் கட் பண்ணால் அந்த செனை வராது, சரி நான் சிசரில் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிசர் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. சிசரில் கட் பண்ணோடனே செனையை முழுசாக எடுத்து வச்சுக்கினேன் மக்களே. அதை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நீங்கள் யாருன்னா சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீனை நல்லா கட் பண்ணிவிட்டு எல்லா மீனையும் பீஸ் போட்டுட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் தான் இருந்து ரொம்ப கஷ்டமான வேலையை தலையை க்ளீன் பண்ணுறது தான் மக்களே. அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மீனை கட் பண்ணி வச்சுட்டேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ, பை, டாடா.